யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ஆட்டு ரத்த வரை செய்ய போகிறோம். ரத்தம் வாங்கி உப்பு போட்டு வச்சிருக்கிறோம். கொழுப்பு, மிளகாய், வெங்காயம், நல்லெண்ணெய் நீங்கள் விரும்புகிற எண்ணெய், நாங்கள் பாவிக்கிற எண்ணெயை எடுத்துருக்கிறோம். சீரகம், மஞ்சள், மிளகுத்தூள், உப்பு. வாங்க பார்ப்போம். இப்போ இதுக்குள்ள நல்லெண்ணெய் விடுவோம். கொஞ்சம் வழக்கமாக நான் விடுற எண்ணெயிலும் பார்க்க கொஞ்சம் கூடத்தான் வேணும். எண்ணெய் காஞ்சிட்டு நாங்கள் சீரகத்தை போடுவோம். கொஞ்சம் சீரகம் தான் இதில் கூட போடணும். அதுக்கு பிறகு வெங்காயம், இந்த பச்சை மிளகாயை போடுவோம். பச்சை மிளகாய் 2 கிலோ ஒரு வாசம் வரும். கருவேப்பிலையை போடுவோம். கருவேப்பிலை பசுண்ட மிளகுட்டு கருவேப்பிலையும் போடுவோம். இனி இந்த வெங்காயத்தை போடுவோம். இதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கூட வேணும். பச்சை மிளகாய் உரைப்பு பச்சை மிளகாய் தான். பச்சை மிளகாய் மிளகுன்னா இந்த உரைப்பு தூள் போடுறதில்லை. இப்போ இதை நாங்கள் வதங்க விட்டுட்டு அந்தால ரெட்டையில பார்ப்போம். இப்போ நாங்கள் இதில் கொஞ்சம் கூடவாக தண்ணி இருக்குது. அது இந்த ரத்தம் அவியறதுக்கு வேணும். இப்போ நாங்கள் இதை மசிச்சு சிலாக்கள் அவிச்சு எடுத்து தந்தவை நாங்கள் இந்த தண்ணீரையே இந்த ரத்தம் அவியும். மற்ற இதில் உப்பும் போடாதேங்கோ. உப்பு இதுக்குள்ளே போட்டுத்தான் இறுக வைப்பணும். இது வீட்டில் பெண்கள் சமைக்கிற சமையல் இல்லை. இது ஆம்பளியல் வழியில் தோட்டங்களில் வச்சு செய்கிற சமையல். இது இப்போ மகனும் கூட்டாளி மேரும் கொண்டு வழியாக நான் சமைக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் வதங்கப்பட்டுட்டுது. இன்னொரு 2 நிமிஷத்தால் கொஞ்சம் ப்ரௌன் தரும். சாடியான ப்ரௌன் தர நாங்கள் இந்த ரத்தத்தை ஊற்றுவோம். இதுக்குள்ளே இந்த கொழுப்பை போடுவோம். கொஞ்சம் வதக்கி போட்டு இதெல்லாம் நாங்கள் நெடுவே இது ஆடு வெட்டுற காலத்தில் பெரியலாச்சி தோட்டத்துக்கு வச்சு வந்து சாப்பிடுவாங்க. இப்போ நாங்கள் இந்த தண்ணியில் இப்படியே ஊற்றி விடுவோம். இது அவியணும். அவியில் நாங்கள் வேறு தண்ணி ஊற்றாமல் இந்த தண்ணியிலேயே அவிஞ்சு இதை இப்படியே கொஞ்சம் நேரம் மூடி விடுவோம். இந்த சூடு ஏறும் மட்டும் இதற்காக திறந்து பார்ப்போம். அந்த அதுக்குள்ள இந்த தண்ணியிலேயே இது அவியுது. அவிஞ்சு முடியத்தான் வறுக்க துவங்கும், வறுபட துவங்கும். சொட்டு தண்ணியும் இல்லாமல் வர மட்டும் நாங்கள் இதை டக்கில் அவிக்கலாது மூடி விடணும். நல்லா அவிய மட்டும் இதை மூடி விடுவோம். இப்போ நாங்கள் இந்த இதில் உப்பு போட்டு தானே இருந்தது. இந்த இதில் உப்புண்ட ருசியை பார்ப்போம். காணாட்டி உப்பு போடுவோம். உப்பு காணக்கூடியதாக இருக்குது. அவை போட்டு தந்த உப்பே அதில் காணக்கூடியதாக இருக்குது. இதை மூடி விடுவோம். ஆவியாட்டு நல்லா. இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம்.
அதுக்குள்ள தண்ணி நின்று அவியட்டும் நல்லா மட்டும் நாங்கள் மாறி மாறி இந்த கடையில் வாங்குறாண்டா நீங்கள் கேட்டால் ரத்த வர வீட்டை போயிருந்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கொழுப்பு அதுக்கு தேவையான கொஞ்சம் இதெல்லாம் கொடுக்கணும். இதை நாங்கள் இப்படி இதால் வெட்டி அவிய விடணும் நல்லா. இது தோசைக்காய் இதால் நான் வெட்டி சின்ன அந்த பச்சை மிளகாய் தான் நீங்கள் கணக்க போடணும். பச்சை மிளகாய் தான் வாசமாக இருக்கும், இதாகவும் இருக்கும். இந்த தண்ணி ஒன்றும் இல்லாமல் வத்து மட்டும் நீங்கள் கிளறி அதை அவிய விடணும். இப்போ இதை மூடுவோம். மூடி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திறந்து பேருந்தும் கொஞ்சம் வெட்டுவோம். இப்போ தண்ணி கிட இருக்குது, அடுப்பு அடியில் கொஞ்சம் தண்ணி கிட இருக்குது. அப்படியே மூடி விடுவோம். இப்போ திறந்து பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது வத்தட்டும். அடுப்பை கொஞ்சம் கூட விட்டுனா தான் இது அவிஞ்சபடியாக நீ இந்த தண்ணி வச்சுருக்கு. இது நல்லா அவிஞ்சிருக்கு. தண்ணி இல்லாதவ அப்போதை கணக்கு எடுத்து கொஞ்சம் பார்த்துட்டு இதுவும் வத்தட்டும். பெரிய துண்டுகளை பார்த்து வெட்டினாங்க. மூடி விடுவாங்க. முதல் துவக்கத்துலேயே அடுப்பை கூட்டாதீங்கோ. இது அவிக்காட்டு தெரிஞ்ச அப்புறம் தான் அடுப்பை கூட்டியே தண்ணியை வட்ட விடணும். இப்போ இதுக்கு நாங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூளை போட்டு நல்லா கலந்து விடுவோம். மஞ்சள் அந்த மணங்கள் இதாக இருந்தால் அதில் போட்டாட்டும் மஞ்சள் போட்டு தண்ணியை பாருங்கோ. இன்னொரு கொஞ்சம் தான் இருக்குது, அந்த கொஞ்சமும் வத்துறதுக்கு நாங்கள் விடுவோம். இன்னொரு 2 நிமிஷத்தில் வத்திடும் முழு தண்ணியும். இப்போ பாருங்கோ சத்தம் கேட்குது தாச்சியில். இப்போ இதில் மிதக்கிறது வந்து எண்ணெயும் இந்த கொழுப்பண்ட இதுலேயும் தண்ணியெல்லாம் வத்திட்டுது. இப்போ இந்த சத்தம் கேட்குது. நாங்கள் ஒரு சொட்டு தண்ணியும் வந்து நாங்கள் விட்ட எண்ணெயும் இதுகள் தான் வேண்டுது. சரி, நாங்கள் இப்போ இந்த இது நல்லா விபட்டுருக்கு. நல்லா விபட்டுக்குது. இதுக்குள்ள நீங்கள் வேணுமெண்டா நாங்கள் அப்போதைய அனுப்பிச்ச கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கிடந்தது அதையும் போட்டு கொஞ்சம் பச்சை மிளகாயும் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் பச்சையாக போடுக்கலாம். பச்சையாக வரைக்கும் ஒரு வாசம் இருக்குது, அதையும் கிளறி போட்டு இப்போ சொட்டு தண்ணியும் இல்லாமல் சத்தம் கேட்டபடி இருக்குதானுங்க. எல்லாம் பற்றிட்டு இப்போ நாங்கள் அடுப்பை நல்லா குறைச்சி விட்டுட்டு இதுக்குள்ள இந்த உரைப்பு வந்து பச்சை மிளகாயும் மிளகு தூளும் தான். இந்த பச்சை மிளகாயும் மிளகு தூளும் தான் இதுன்ற உரைப்பு. அப்போ இனி நாங்கள்
இதை இப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு ஆஃப் பண்ணி விடுங்க. இதில் ஒரு வேலையும் இல்லை, இவ்வளோதான். இது தோட்டங்களில் பொரியல் சமைக்கிற சமையல். இதை நல்ல இரும்பு சத்து இருக்கிறபடியாக குழந்தைகளுக்கு பெரிய எல்லாருமே சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு கொடுக்குறேன்டா நீங்கள் மிளகாயெல்லாம் குறையுங்கோ, மிளகாயையும் குறையுங்கோ. உடம்புக்கு நல்ல சத்துள்ள உணவுகளில் இதுவும் உண்டு. இப்போ இப்படியே மூடி அடுப்பை ஆஃப் பண்ணி விடுங்க. இதை இப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு துறக்காதுங்க, கொஞ்சம் ஆறு மட்டும் கொஞ்சம் நேரம் விடுங்க. இப்போ நாங்கள் ஆஃப் பண்ணி 5 நிமிஷம் ஆச்சு, துறப்பம் பாருங்க. இந்த ஈரத்தன்மையை கொடுக்குறது அந்த கொழுப்புண்ட எண்ணெயும் மற்ற நாங்கள் நல்லெண்ணெய் விட்ட எண்ணெயில் தாளிச்ச இதுதான். மற்றபடி இந்த ஈரலில் இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையும் நாங்கள் போக்காட்டி விட்டு நாங்கள் அவிச்சு எல்லாம் போயிட்டுது. நீங்களும் இதை மாதிரி செய்து பார்த்தீங்கன்னா இதே ருசியோடையும் இதே மனத்தோடையும் உங்களுக்கு வரும். செய்து பார்த்துட்டு சொல்லுங்களேன். அடுத்த முறை வேறு ஒரு சமையலோடு உங்களை சந்திக்கிறேன்.